விழுப்புரத்தில் இரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக புதிய பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளித்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆசாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆசாத். இந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்ற நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? அதிகாரிகள் யாராவது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்களா? கூடுதல் விவரங்கள். திவ்யா, அதை பார்த்தோம் அப்படின்னா நேற்று இரவு முதலே மழையானது அதிதீவிரமாக பெய்து வந்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வந்ததில் விழுப்புரத்தில் மட்டும் கடந்த நேற்று இரவு பெய்த மழை 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரம் நகரத்தில் பல பகுதிகளில் இந்த மழை நீரானது தேங்கி இருக்கிறது. தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம். இந்த புதிய பேருந்து நிலையத்தில் முழுவதுமாகவே மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. அதாவது பேருந்தின் முன் சக்கரங்கள் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி வர காட்சிகளை தான் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது முழுவதுமே மழைநீர் தேங்கி இருந்து எங்கும் வடிகால் வசதி சரியில்லாததால் அந்த மழைநீரில் பொதுமக்கள் பயணிகள் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அதிகாலை முதலே பார்த்தோம் அப்படின்னா வெளியூருக்கு செல்லக்கூடிய பயணிகள் வெளியில், அதாவது பேருந்து நிலையத்திற்கு வெளியிலே நின்று ஏறக்கூடிய ஒரு நிலை தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல ஓட்டுநர்களும் பேருந்துகளை இயக்குவதில் பெரும் சிரமத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது நீங்கள் கேட்டது போல தற்போது வரை எந்த அதிகாரியும் இதுவரைக்கும் பார்வையிடல. அதாவது நகராட்சி துறை சார்பாக தற்காலிகமாக உடனடியாக இந்த நீரானது எப்போதும் வெளியேற்றப்படும். ஆனால் தற்போது வரை எந்த அதிகாரியும் பார்வையிடவில்லை. மேலும் இந்த நீரை வெளியேற்றினால் மட்டுமே பயணிகள் உள்ளே சென்று பேருந்துகளில் ஏறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இன்னும் சிறிது நேரத்தில் நகராட்சி துறை அதிகாரிகள் வருவார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. ஆசாத், இதே போல பல்வேறு குடியிருப்புகளையும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதா செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அங்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? ஏற்கனவே நாம் கூறியது போல விழுப்புரம் நகரத்தில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகள் பல இடங்களில் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் குடியிருப்புகளுக்கு உள்ளாகவும் தண்ணீரானது உள்ளே சென்றிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் NGO காலனி, தாமரைக்குளம் போன்ற தாழ்வான பகுதிகளில் மழைநீர் அதிக அளவு வீடுகளுக்குள்ளே சென்றிருக்கிறது. தற்போது வரை பொதுமக்கள் தாங்களாகவே இந்த மழைநீரை வீடுகளுக்கு புகுந்த மழைநீரை அகற்றி வருகின்றனர். இதுவரை நகராட்சி சார்பாக எந்த இடங்களிலும் இந்த மழைநீர் வெளியேற்றத்திற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதற்கு காரணமாக இருப்பது இந்த வடிகால் வசதி சரியாக செய்து கொடுக்கவில்லை. புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா மழைநீர் வெளியேறுவதற்கான எந்த வடிகால் வசதியும் சரியாக செய்து தரப்படவில்லை என்பதே மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. மேலும் இது போல மழை காலங்களில் உடனடியாக மழைநீர் வெளியேற்ற நகராட்சி துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆசாத்.